அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணன் சந்திரா. பல நாட்களாக நாம் வேஸ்ட் டீகம்போசரை பற்றி உங்களிடம் பல புதிய தகவல்களை சொல்லிக்கொண்டு வருகிறேன். இப்போது இந்த வேஸ்ட் டீகம்போசரை பயன்படுத்தி நாம் என்னென்ன பொருட்கள் செய்யலாம் என்பதை நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக சொல்லி வந்தேன். இந்த வேஸ்ட் டீகம்போசரை நீங்கள் ஒரு முறை ஒரு பாட்டில் வாங்கினால் போதும். தொடர்ச்சியாக நீங்கள் இதை மீண்டும் வாங்கிக் கொள்ள தேவையில்லை. அதையும் நான் தெளிவாக எவ்வாறு செய்வது என்று உங்களுக்கு முன்பு காண்பிக்கப்பட்ட வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். பொதுவாக வேஸ்ட் டீகம்போசரை பயன்படுத்தி நாம் நிறைய பொருட்களை இதுவரை செய்து காட்டியிருக்கிறோம். எடுத்துக்காட்டாக நுண்ணூட்ட கலவை, பாஸ்பரஸ் ரிச் ஆர்கானிக் மேனுவர் எனும் பசுஞ்சாணத்தை பசுஞ்சாணத்தை மணிச்சத்து தொழு உரமாக மாற்றியது மற்றும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் பசுஞ்சாணத்தையும் உரமாகி உரங்களையும் மாற்றிக்கொண்டது முறைகளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறேன். மீண்டும் இப்போது நாம் புதிய முறைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். முன்பே நான் சொன்னது போல மிக நுண்ணூட்ட கலவை, உங்களில் காடுகளில் முளைக்கும் களைகளில் இருந்து அந்த களைகளை எடுத்து மீண்டும் அந்த களைகளில் இருந்த சத்துக்களை மீண்டும் எப்படி நாம் பயிர்களுக்கு கொடுப்பது என்ற தொழில்நுட்பத்தையும் நான் சொல்லிக் கொடுத்துருக்கிறேன் முன்பு. மற்றும் வேஸ்ட் டீகம்போசரை கொண்டு பூச்சி மேலாண்மை, அதாவது பலவிதமான தாவரங்களில் இருந்து அதை கசக்கி சாறு எடுத்து அந்த தாவரங்களை வேஸ்ட் டீகம்போசரோடு கலந்து எப்படி பூச்சி விரட்டியாக பயன்படுத்துவது என்று நான் பல வழிகளில் உங்களுக்கு இந்த வேஸ்ட் டீகம்போசரை நான் பல முறைகளில் சொல்லிக் கொடுத்துருக்கிறேன். மீண்டும் நாம் வேஸ்ட் டீகம்போசரை கொண்டு புதிதாக என்னென்ன செய்யலாம் என்று பார்க்கலாம். இன்றைக்கு நாம் நவீன முறையில் உரமிடுதல் என்பது நாளுக்கு நாள் வேகமாக வளர்ந்து வருகிறது. அவ்வாறு வளர்ந்து வரும் முறையில் நாம் இன்னும் வெறும் மாட்டுச்சாணம், எருமைச்சாணங்களை அதிக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதையே அடி உரமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்று நவீன காலங்களில் லிக்விட் மேனுவர், அதாவது நீர்ம உரம், நீர் வடிவில் உள்ள உரங்களே அதிகம் பயிர்களுக்கு நன்மை விளைவிக்கும் பொருளாக இருக்கிறது. அவ்வாறாக விளைவிக்கும் பொருட்களில் நாம் எவ்வாறு நம் வேஸ்ட் டீகம்போசரை கொண்டு நாம் தயாரிக்க போகிறோம் என்று பார்க்கிறோம். ஆடுகளில் இருந்து வரும் கழிவு, மற்ற விலங்குகளில் இருந்து வரும் கழிவை நாம் அதிகம் தோட்டங்களில், காடுகளில் உபயோகிப்பதில்லை. காரணம், அதை நாம் எவ்வாறு கையாள வேண்டும், அதை எவ்வாறு பயன்படுத்தி அதை செடிகளுக்கு, தாவரங்களுக்கு எவ்வாறு ஊட்டமாக கொடுக்க வேண்டும் என்பது நமக்கு இதுவரை தெரியவில்லை. அவ்வாறாக இருக்கும்போது நாம் அதை எவ்வாறு கொடுப்பது என்கின்றதை நான் உங்களுக்கு இந்த காணொலியின் மூலம் தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். பாருங்கள், நாம் ஆடுகளை 2 வகையாக உண்டு. ஒன்று செம்பறி ஆடு, இன்னொன்று வெள்ளாடு. நீங்கள் உங்களிடம் எந்த ஆடு இருக்கிறதோ அதை வைத்து நீங்கள் இந்த கலவையை செய்ய முடியும். வெள்ளாட்டு புல்கைகளை கொண்டு வேஸ்ட் டீகம்போசருடன் எப்படி நீர்ம உரம் தயாரிப்பது என்று நான் இனி உங்களுக்கு சொல்லி காட்டப் போகிறேன். நாம் எப்படி வெள்ளாட்டு புழுக்கையை பயன்படுத்துவது என்று உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இதுதான் நீங்கள் பார்ப்பது வெள்ளாட்டின் புழுக்கைகள். இதை நாம் எப்படி உரமாக மாற்றுவது என்பது சொல்லப் போகிறேன். பொதுவாக வெள்ளாட்டு புழுக்கையில் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் சத்துக்கள் நிறைய காணப்படுகிறது. வெள்ளாட்டு புழுக்கையில் நைட்ரஜன் சத்துக்கள் என்பது மிகவும் குறைவு. ஆனால் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாஸ் சத்துக்கள் அதிகம் காணப்படுகிறது. மற்றும் சில நுண்ணூட்டங்கள் கூட இதில் அதிக அளவில் காணப்படுகிறது. மற்றும் வெள்ளாட்டு புழுக்கையுடன் நீங்கள் வெள்ளாட்டு கோமியங்கள் இதன் மேல் தெளிக்கப்பட்டிருந்தால், ஒருவேளை இந்த புல்கைகள் மேல் கோமியம் தெளிக்கப்பட்டு இருந்திருந்தால் பின்பு நைட்ரஜன் சத்தும் இதில் கூட சேர்ந்து விடுகிறது. அவ்வாறாக தெளிக்கப்பட்ட புல்கைகளையும் நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை என்றாலும் அதை பயன்படுத்தலாம். நமக்கு பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாஸ் சத்துக்கள் அதிகம் நமக்கு கிடைக்கும். பொதுவாக இந்த ஆட்டுப்புழுக்கைகளை நாம் சேகரிப்பது மிகவும் எளிது. நம்மிடம் உள்ள ஆட்டுப்புழுக்கைகளை நாம் இதுபோல் எடுத்து வைத்துக் கொள்வது மிகவும் சுலபமான காரியம். அதனால் இதை செய்வதில் மிகவும் சிரமமான காரியம் என்று சொல்வதற்கு எதுவும். நண்பர்களே, இதுபோல் ஒரு வெள்ளை துணியை எடுத்துக்கொள்ளுங்கள். இதுபோல் ஒரு வெள்ளை துணியை, நன்கு நீளமான ஒரு வெள்ளை துணியை எடுத்துக்கொள்ளுங்கள். இதுபோல் ட்ரம்பில் இது போல் போட்டுக்கொள்ளுங்கள். கொண்டு வாருங்கள் அந்த ஆட்டுப்புழுக்கைகளை.
இதோ இதோ நீங்கள் பார்ப்பது சேகரித்து வைக்கப்பட்ட வெள்ளாட்டின் புழுக்கைகள். இதை இதுபோல் எடுத்து அந்த ட்ரம்மில் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே போடுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக போடுங்கள். மெதுவாக தேவையான அளவு போடுங்கள். இது நான் உங்களுக்கு செய்து காண்பதற்காக உதாரணத்திற்காக சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுமோ அந்த அளவு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது சுமார் 5 கிலோ வேஸ்ட் டீகம்போசர் 10 லிட்டர் வேஸ்ட் டீகம்போசரில் 5 கிலோ ஆட்டு எரு கொண்டு நாம் இதை தயாரிக்கிறோம். இதோ பாருங்கள், இதுபோல் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்கள். தேவையான நீங்கள் இதை இதுபோல் எடுத்து போட்டுக்கொண்டே இருங்கள். போதும். பின்பு இந்த எடுத்து இவ்வாறாக கட்டுங்கள். இதோ இங்கே நான் காண்பிப்பது போல ஒரு மூட்டை முடிச்சு எப்படி நாம் கட்டுவோமோ வீடுகளில் அதுபோல் கட்டுங்கள். நன்கு இதோ பாருங்கள். இதுபோல் கட்டுவதனால் என்ன ஆகிறது என்றால், இந்த சாணத்தில் உள்ள ஃபைபர் கண்டென்ட், அதாவது இதில் உள்ள நார் சத்துக்கள் எதுவும் வெளியே வருவதில்லை. நமக்கு இதில் உள்ள சத்துக்கள் மட்டுமே இதிலிருந்து கசிந்து வெளியே வரும். அதனால் நமக்கு நீர்ம உரம் தயாரிப்பதில் அதை வடிகட்டி பயன்படுத்த வேண்டிய அதிக அவசியம் இருக்காது. மற்ற முறைகளில் நீங்கள் தயாரிக்கும் போது அதை நீங்கள் வடிகட்டுவதற்கு மிகவும் சிரமப்பட வேண்டும். ஆனால் இதோ பாருங்கள், நீங்கள் இதை வடிகட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் இதில் உள்ள ஃபைபர்கள் இதிலிருந்து வெளியே வருவதில்லை. இதுபோல் நன்று இறுக்கமாக கட்டிவிட்டு பின்பு முடிந்தால் ஒரு கயிறை கொண்டு கூட கட்டிவிடுங்கள். கயிறு போட்டு கட்டுவது இன்னும் மிகவும் இதுபோல் ஒரு கயிறை போட்டு கட்டுவது மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். பாதுகாப்பாக இருப்பது எவ்வளவுக்கு எவ்வளோ பாதுகாப்பாக இதை நாம் இருக்க கட்டுகிறோமோ அந்த அளவுக்கு இது இன்னும் நன்றாக பாதுகாப்பாக இருக்கும். அதனால் இதை இதுபோல் கட்டி வைத்து விடுங்கள். இதை இப்படி நீங்கள் இங்கே பார்ப்பது போல் ட்ரம்மில் கொஞ்சம் கொஞ்சமாக இதை உள்ளே வைத்து விடுங்கள். இதில் நான் முன்பே வேஸ்ட் டீகம்போசரை ஊற்றி வைத்திருந்தேன். அதனால் இதில் இப்போது இது முதலில் மிதக்கிறது. இதை நாம் மீண்டும் வேஸ்ட் டீகம்போசர் கொண்டு தேவையான அளவு இதை மூழ்கும் அளவுக்கு நிரப்பிக்கொள்ளலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக இது மூழ்கிறது. இதை நன்று பாருங்கள். இன்னும் வேஸ்ட் டீகம்போசரை கொண்டு தேவையான அளவு வேஸ்ட் டீகம்போசர் கொண்டு இதை நாம் நிரப்பி விடுகிற போது என்ன இது போருங்கள், இது மேலே இதுபோல் ஊற்றுவதனால் என்ன ஆகிறது என்றால், இதில் உள்ள சத்துக்கள் அணிந்து கசிந்து வெளியே வந்து வேஸ்ட் டீகம்போசருடன் சேர்ந்து விடுகிறது. இதுபோல் பக்கத்தில் இருந்த ஏதாவது துணை இருந்தால் அதை கொண்டு கட்டி விடுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இது கசிய ஆரம்பித்து இதில் உள்ள சத்துக்கள் அனைத்தும் முழுவதுமாக வேஸ்ட் டீகம்போசருடன் நன்கு கலந்துவிடும். இதுபோல் நீங்கள் கட்டி வைத்து விட்டால் உங்களுக்கு 7 நாட்கள், அதாவது 7 நாட்களில் உங்களுக்கு தேவையான ஆட்டூட்டம் தயாராகிவிடும். 7 நாட்கள் இருந்தாலே இது போதுமானது. இதை நீங்கள் ஸ்ப்ரேயரில் கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து நாசிலில் அடிச்சுக்குமோங்கிற பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது வந்து தண்ணி ஃபார்வர்டில் தான் இருக்குங்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அதை ஸ்ப்ரே பண்ணிடலாம். ப்ளஸ் வந்து ட்ரிப் இரிகேஷனில் கொடுக்குறப்போ வந்து உங்களுக்கு நாசில் அடிச்சுக்கும் அப்படிங்கிற பிரச்சனை கிடையாது. வெஞ்சூரியில் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ வெஞ்சூரி ஆல்ரெடி ஸ்க்ரீன் ஃபில்டர் இருக்கும். அதனால் உங்களுக்கு ஈஸியாக ரொம்ப வேகமாக இது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதை நீங்கள் பயன்படுத்துகிறப்போ உங்களுக்கு வந்து இது நிறையா இருக்குங்கிறது மாதிரி எடுத்து பயன்படுத்த வேண்டாம். ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் அதிகபட்சம் ஒரு 5 லிட்டர் வரைக்கும் பயன்படுத்துங்க. அதை தாண்டி இதை வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். ஒரு ஏக்கருக்கு 5 லிட்டர் இந்த லிக்விட் மேனர் ப்ளஸ் 95 லிட்டர் தண்ணி இதை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. அதே மாதிரி ட்ரிப் இரிகேஷனுக்கும் பயன்படுத்துங்க. அப்போ வந்து உங்களுக்கு அது வந்து நல்ல பலனை தரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாருங்கள், இப்போது நம்ம இந்த சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணி வெறும் அரை மணி நேரம் தான் ஆகுது. பாருங்கள், இங்கே நான் உங்களுக்கு அந்த நம்ம போட்டு வச்சதை காட்டுறேன். அது எவ்வளோ இதாக மாதிரி இருக்குது பாருங்கள். இது நீங்களே பார்க்குறீங்க. வெறும் அரை மணி நேரத்தில் வந்து எவ்வளோ
இது வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து வெறும் அரை மணி நேரத்துலேயே இது வந்து தன்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை நியூட்ரிஷன்ஸை வந்து அந்த ஆட்டுப்புழுக்கையிலேருந்து இது எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெஜ் டீகம்போசர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இது வந்து ஒரு 10 நாளைக்கு அப்புறம் எடுத்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இதில் வந்து 10 நாள் குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாளாக 7 to 10 நாளாக வைங்க. அப்போ தான் வந்து இதிலேருந்து தேவையான அளவு நீங்கள் இதை வந்து தேவையான நியூட்ரிஷன்ஸ் இதுலேருந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை எடுத்துட்டீங்க, எனக்கு ஓகே பிரச்சனை இல்லை யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு, ஸோ மறுபடியும் என்னென்னா அப்படியே விட்டுறாதீங்க. இதை மறுபடியும் வெஜ் டீகம்போசரை யூஸ் பண்ணிக்கிட்டு ஃபில் பண்ணி வச்சுருங்க. ஸோ அடுத்த 10 நாளில் உங்களுக்கு அது தயாராகிடும். ஸோ இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக இதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ நாள் பயன்படுத்தலாம்னா ஒரு 3 to 6 மாதம் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். எப்போ உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் ஆகலை அப்படின்னு தெரியுதோ அப்போ வந்து நீங்கள் அதில் இருக்கிற மெட்டீரியலை எடுத்துகிட்டு மறுபடியும் புது மெட்டீரியலை போட்டுட்டிங்க அப்படின்னா வெறும் 5 கிலோ 10 கிலோ நீங்கள் உங்களுக்கு என்ன அளவுக்கு தேவையான உங்கள் தோட்டம் எவ்வளோ, உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ, அது மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஒரு ஏக்கருக்கு 5 லிட்டர் நான் சொன்ன மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து ட்ரிப்ளிகேஷன்லேயும் கொடுங்க. ஸோ ட்ரிப்ளிகேஷன்லேயும் ஃபில்ட்ருலேயும் நீங்கள் ஸ்ப்ரேயர்லேயும் கொடுக்குறப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபில்ட்ரு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உங்களோட செடிகளுக்கு நல்ல பலன் கொடுக்கும். இது வந்து எப்படி உங்களுக்கு வந்து முழுக்க செடிகளுக்கு பயிர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சி ஊக்கியாக இது பயன்படும். நுண்ணூட்ட சத்துக்கள் இதில் இருக்கிற நுண்ணூட்ட சத்துக்கள் மிகச்சிறந்த வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுத்தும். ஸோ இதை வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் தவறாமல் தயாரித்து உபயோகித்து பயன்படுத்தி பாருங்கள். இதை நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பயிருக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3 தடவை இது கொடுங்க. அப்போ தான் இது வந்து உங்கள் பயிர்களுக்கு வந்து நல்ல முழு பலன்களை தரக்கூடியும்.